ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி தான் இந்த N250 பல்சர்லேருந்து புதுசாக லான்ச் பண்ணி ஒரு நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வண்டியை போய் தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சக்தி பஜாஜ் கிட்ட தான் வாங்கியிருந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் நம்மளுக்கு வரும், ப்ளஸ் நம்ம ரிவ்யூ வீடியோ வந்து இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட லுக்கு ப்ளஸ் டிசைன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. இதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கும். இதோட பாஸ் வந்து நான் அழுத்துறேன் பாருங்கள். ப்ரொஜெக்டர் லைட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பாஸு செம்ம விசிபிலிட்டி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து 220ல் பல்சரில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் நம்மளுக்கு இதில் ப்ரொஜெக்டர் லைட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டே டைம் ரன்னிங் லைட்டு இது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லுக் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கிளாஸி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்துடும். கிளாஸியாக இருக்கும், நல்லா ரிஃப்ளெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர் பிளேட் வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப்ஸில் நம்மளுக்கு சிக்னல் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கீழே பார்க்கும்போது இந்த மட்கார்ட் பார்க்கும்போது ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிளாஸியாகவும், பேக் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் நான் ஷோரூமில் கேட்கும்போது, இந்த இடத்துல மண் வந்து அதிகமாக படியும், அதில் கிராச்சஸ் ஆகி வந்து இந்த ஜிகு பேட்டர்ன் வந்து போயிடும். அதனால் நாங்கள் வந்து மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து மண் பட்டாலும் எது பட்டாலும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவ்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டுவல் சேனல் ஏபிஎஸும் வந்துடுது. ப்ளஸ் நம்மளுக்கு கிரிமிகா பிரேக் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரேக் வந்து நல்ல ஒரு பெரிய கேலிபர் கொண்ட ஒரு பிரேக்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110/70 வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான கட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அருமையான கட்டு அலாய் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பல்சருக்கே உரியதான இங்கே ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் நம்ம ஒட்டுவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே இந்த ஸ்டிக்கர்ஸோடய நம்மளுக்கு கொடுத்துறது இன்னுமே கூடுதல் அம்சமாகவே இருக்குது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆஃப்ஸுமே இந்த 2023லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 mmல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு டவுன் சைட் ஸ்போக்ஸ்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்லாவே இருக்குது. ரைடிங் பண்ணும்போதே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராகவே பில்டு பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதில் ஃபினிஷிங்லாம் பாருங்கள், நார்மலாக வர்ற சஸ்பென்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வண்டி வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும், ஏன்னா இது 250cc கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும். ஆனால் அதை அப்படியே மேனுவல் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இதை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் சிங்கிள் ஹாரன் கொடுத்துட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சிங்கிள் ஹாரன் வந்து அந்தளவுக்கு இல்லை எஃபெக்ட்டு. ஒரு டபுள் ஹாரன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ஜின் செட்டப் நம்மளுக்கு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 249cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதோட டார்க்கை பொறுத்தவரையும் 21.5 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட பவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா இனிஷியலாக இதோட பைட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பைட்டாகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். 24.5 PHP பவரை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணு. அந்தளவுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது சொல்லலை. அப்படியே இன்ஜின் செட்டப்புக்கு மேலே பார்க்கும்போது இந்த 250ன்னு சொல்லி எம்பலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா நடுவில் ஃபுல்லாக பிளாக்கு, சைடில் அங்கங்கே மட்டும்தான் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டில் சூப்பராக கிராஃபிக் ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரேப் ஒர்க்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் யூனிக்காக ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே வந்து பிளாக் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரே ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிகனா போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா ஜிகுன்னு வெயிலில் பட்டால் பலன்னு இருக்குது. பல்சர் 150 எப்படி பலன்னு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி நல்ல ஒரு லார்ஜான ஒரு டேங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். நல்ல ஃபியூயல் எக்கனாமியாகவும் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும்.
14 லிட்டர்ஸ் வந்து இதோட ஃபியூல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதோட ஆவரேஜான மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 40 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 கிடச்சிதுன்னா ஒரு 400, 600, 580 வரையும் நம்மளுக்கு வந்து போக முடியும். ஒன் டைம் பெங்களூர் போயிட்டு சென்னைக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றோம். அந்தளவுக்கு வந்து ஃபியூல் வந்து நல்லாவே பெரிய ஒரு டேங்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது டேங்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வெளியில் தான் ஆஃப்டர் மார்க்கெட். இந்த மிரரை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மிரராகவே இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா விசிபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்குறாங்க. நல்லா பேக்கில் வர்றது க்ளீனாகவே நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். நல்லா ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சுவிட்சஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவிட்சஸ் குவாலிட்டி. இதில் வந்து இன்ஜின் கில் சுவிட்சு, ஆன் சுவிட்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் டைமில் வந்து நம்மளுக்கு அந்த இது சொன்னல முன்னாடியே சொல்லியிருந்தால இது ப்ரொஜெக்டர் லைட்டுக்கான சுவிட்சு. ப்ரொஜெக்டர் லைட் வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், அதுக்கு ஒரு சுவிட்சு. அது போக பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு கீழே இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அசார்ட் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் சுவிட்சஸும் நல்லாயிருக்கு. ஹார்னும் நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடு பாஸ் சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது சுவிட்சஸ் குவாலிட்டியை பொறுத்தவரையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டும் நம்மளுக்கு வந்துடுது. டேங்க்குக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம ஒரு இது போட்டுக்கலாம், மொபைல் ஹோல்டர் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு சிலர் வந்து பைக்கில் போகும்போது வீடியோ பாட்டு கேட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் இருக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெயினாக வந்து லாங் ட்ரைவ் போகிறவங்க, ட்ரிப்பில் போகிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வண்டியோட கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் செக்ஷனை பொறுத்தவரையும் நல்லாவே இருக்கும். பல்சருக்கே உரித்ததான ஒரு ஸ்டைலில் இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் பேக் செக்ஷனும் பார்த்திங்கன்னா சிக்னல் லேம்பு, எல்இடி செட்டப்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டெயில் செக்ஷனும் நல்லாவே லுக் வந்து நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டயர் அகர் கொடுத்துருக்காங்க. மழை சமயத்தில் சேர் அடிக்காமல் இருக்கும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டுவெல் சேனல் நம்மளுக்கு டியூஎல் டிஸ்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து கிரிமிகா சேம் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு டிஸ்க் பிரேக்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரிமிகான்ற கம்பெனி. பேக் சைடோட டயர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் அதே சேம் 17 இன்ச்சஸ் வீல் தான். ப்ளஸ் இதில் வந்து டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 140/70 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்கும். நல்லா வந்து ஒரு ரோடில் வந்து ஓட்டும்போது ஒரு நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். இதுலேயும் எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃபோட சாஃப்ட் டயர்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டயர் குவாலிட்டி. அதே போல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்மளுக்கு டியூப்லெஸ்ஸில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மஃப்ளர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லுக்கில் இருக்குங்க. டூயல் மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டோனு இப்போ நான் கொடுக்குற பாருங்க, செம்மையாக இருக்கும். இதோட டோனு கேட்டிங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் மஃப்ளரோட டோன் வந்து இருக்கும். இது வந்து நம்ம இப்போ இந்த கியரில் இருக்கிறதுனால போட கஷ்டமாக இருக்குது. கியரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு த்ராட்டில் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இதோட இன்ஜினோட சவுண்டு அந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு சவுண்டில் செம்மையாகவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு இன்ஜின் செட்டப்பு ப்ளஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளீனாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து பண்ணுறேன். நார்மல் இன்ஜின் டோன் இது எக்ஸாஸ்ட் டோனு. ஏதோ ஒரு சூப்பர் பைக்கோட ஓடுற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன் உட்காரதுக்கு கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் N250 சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட்டோட குவாலிட்டி நல்ல ஒரு குஷன் இருக்குங்க. லாங் ட்ரைவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உட்காந்து போகிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வண்டி வந்து நல்லாவே உட்காந்து ஓட்டுறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஹேண்டில் பொசிஷனுமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. வண்டியை பொறுத்தவரையும் நல்லாவே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கிராப்ரில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வண்டியை மூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்
பிரேக் லீவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, நல்லாவே இருக்குது. லைட்டாக பைட் பண்ணாலுமே நல்லா நிற்கிது. ஏபிஎஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கிட்டிங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லை, நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இந்த கியர் லீவர் பார்த்தீங்கன்னா கியர் லீவரும் நல்லா கிளங்கியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியரு டக் டக் டக்குன்னு நல்லா சூப்பராக விழுது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது கியரு, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, மற்ற எல்லாமே பேக்கு. நான் 3 அந்த 2 3 4 5ன்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கில் பண்ணணும்னு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் செட்டப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. வண்டி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பஜாஜ் ஷோரூம் போய் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட குவாலிட்டி அது ப்ளஸ் இதோட பவரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் பல்சரு. நல்ல ஒரு நேமு, பைனியரான ஒரு நேம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு லெகசி இருக்குது. கண்டிப்பாக இந்த N250லையும் அந்த லெகசி வந்து இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல குவாலிட்டியாக சூப்பராக வண்டியை பில்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வண்டி பிடிச்சிருந்தா எடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்துக்கு தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கீ. பல்சர் 220ல் வர்ற கீ மாதிரியே தான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம போடுவோம். நல்ல ஒரு கீ போட்டால் அந்த கிளிங்க் சவுண்டு வரும், சூப்பராக வருது. கன்சோலும் ஆன் ஆகிடுச்சு. கன்சோலும் சூப்பரான ஒரு கன்சோலு. இந்த கன்சோலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது. இந்த கன்சோலில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கியரில் போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த கன்சோலில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஸ்பீடு, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு சொல்லிட்டு அது கிடைக்கும். அதுபோல் இதில் வந்து ட்ரிப் ஏ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிக்கிட முடியும். ட்ரிப் ஏல வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃபியூல் நம்மளுக்கு கிடைக்குது, ரேஞ்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர்லன்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு, அதே போல் ஏபிஎஸ் லைட்டு, அந்த மாதிரி இன்ஜினோட ஹீட் சென்சார்ஸ் எல்லாமே சென்சார்ஸாக இருக்கிறதுனால இந்த கன்சோலில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட முடியுது. ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பஜாஜ். இது வந்து பொஷாகத்தில் தான் இருக்குது. எக்மோர் பிரிட்ஜுக்கு கீழே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஷோரூமில் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே எல்லா பைக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஆஃபரோடு பண்ணி தருவாங்க. சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு 1 ஹவரில் கூட சர்வீஸ் பண்ணி தந்துட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,87,000 கிட்ட வருது. ஆன்ரோட் ப்ரைஸ் இல்லை, எக்ஷோரூமு. இதுவே நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா 2,20,000 rupees கிட்ட வரும். அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்துனே சொல்ல முடியும். ஏன்னா பிக்கப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் கியர்லேயும் சரி, செகண்ட் கியர்லேயும் சரி. இன்னும் நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் ஓட்டி பார்த்துட்டு தான் நான் முழுசாக சொல்ல முடியும். ஏன்னா அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம க்ளீனாக வந்து போட்டுருவோம். மற்றபடி இந்த வண்டியில் வந்து இதுதான் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.